பொது தேர்தலின் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் இன்று வவுனியாவில் கூடியது. இதன்போது இங்கு இவ்வாறான காட்சி பதிவானது. பின்னர் மாவை சேனாதிராசா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார். பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து இந்த கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இதுகால வரைக்கும் செயற்பட்டு இப்பொழுது தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திரு மாவை சேனாதிராஜாவும் வரும் வரைக்கும் பொறுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்தது. இன்றைய கூட்டத்திலே அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலே அடுத்த மாநாடு வரைக்கும் எஞ்சியிருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று அவருடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சிரேஷ்ட துணைத் தலைவர் திரு சி.வி.கே. சிவஞானம் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமொழியப்பட்டது. ஆனால் அதை தொடர்ந்து இல்லை, திரு சேனாதிராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தினாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழிவும் வழிமொழியப்பட்டது. அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை, அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய செயற்குழு ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலே தான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் வேறு கட்சிகளோடு சேர்த்து குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியிலிருந்து உடனடியாக நீக்குவதற்கு பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதை கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பது தொடர்பில் கூட்டத்தின் பின்னர் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுவிலே அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல், எப்படி இணைந்து செயற்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம். அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியிலே விடவில்லை. இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி. நான் எல்லா பொது தேர்தல், இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா மேடைகளிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன், எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாருங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள். அதற்காக நான் தனி மனிதனாக அதனை செய்ய முடியாது. எங்களுடைய கட்சியினுடைய மத்திய குழு ஏனைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம்.